வணக்கம் நண்பர்களே. இன்றுமால நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி. என்ன செய்தி? சென்னையை உலுக்கும் ஒரு புதிய சூதாட்டம். ஒரு ஆண்டுக்கு சுமார் 10,000 பேர் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூதாட்டம் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன ஒரு பெரிய முக்கியமான சூதாட்டம்? இதுவரை இல்லாத சூதாட்டமா அப்படின்னா ஆமாம், இதுவரை இல்லாத சூதாட்டம், புது விதமான ஒரு சூதாட்டம். எனக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பு தான் தெரிய வந்தது. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வெளியே போயிட்டு வரும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த செய்தியை தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. சூதாட்டம் என்பது ஒன்றும் புதுசு இல்லையா சார்? இதில் என்ன சார் அப்படின்றீங்களா? சூதாட்டம் என்பது எப்போது மனிதன் நாகரிகம் அடைஞ்சு நாகரிகம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பித்தானோ, வந்தவுடன் பண்ட மாற்றத்துக்கு பதிலாக பணம் என்பது எப்போது கண்டுபிடிக்கப்பட்டதோ, பணம் என்ற ஒன்று வந்தவுடன் முதலில் வந்தது சூதாட்டம். நமக்கெல்லாம் நல்ல தெரிஞ்ச மகாபாரதம்ன்ற கதையே சூதாட்டத்தின் பின்னணியில் தான் வடிவமைக்கப்பட்ட ஒரு கதை. தர்மனும் சகுனியும் சூதாடிய கதை. அதுலேயும் பாருங்கள், அந்த சூதாட்டம் இருக்கான் பாருங்கள், அவனை மாதிரி ஒரு கேவலமான பிறப்பு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அதாவது முதல்ல சூதாடுறாங்க, சூதாடி எல்லாத்தையும் இழக்கிறாங்க. ஊர், நாடு, பணம், பொருள் எல்லாத்தையும் இழந்து தம்பிகளை அடகு வச்சு, அப்புறம் தன்னையும் அடகு வச்சு, அதுலேயும் தோற்று போய் கடைசியாக மனைவியும் அடகு வச்சு, பாஞ்சாலியும் தோற்று கடைசியாக பாஞ்சாலியை அரசவையில் கூட்டு வந்து அவுத்து ஓட விட்டு எல்லா கன்றாவையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருதராஷ்டிரா பார்த்து இதெல்லாம் சரியில்லைப்பா, தப்புப்பா, இப்படிலாம் ஒருத்தனை கூட்டு வச்சு எல்லாத்தையும் பிடுங்கிட்டுலாம் விடக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே மறுபடியும் திருப்பி கொடுத்துட்டார். யார்? திருதராஷ்டிரர். கொடுத்தவொடனே எல்லாத்தையும் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு கிளம்பினோம், பேசாமல் போக வேண்டியது தானே. போகல. என்ன பண்ணுறான்? மறுபடியும் இந்த சகுனி வந்து சூதாட கூப்பிட்றாருன்னு ஒரு ஆள் அனுப்பி விட்டா தர்மர் சரின்ட்டு வர்றாரு. நேற்று தானடா இவ்வளோ அவமானப்பட்டோம், இன்றைக்கி போய் சூதாடலாமா மறுபடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு வேணாம். ஆனால் தர்மன் சூதாடினான். 2ஆம் முறை சூதாடி 2ஆம் முறையும் தோற்று போய் அப்போது தான் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞாத வாசம் அப்படி இப்படின்லாம் போட்டு கடைசியாக போய் சேர்ந்தாங்கன்னு வைங்களேன். ஸோ இது எதுக்கு இந்த கதையை உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மகாபாரதத்தெல்லாம் உதாரணம் சொல்கிற வேலை கிடையாது. ஆனாலும் இந்த இடத்துல இது ரிலவெண்ட்டாக இருக்குன்றதுக்காக சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த சூதாட்டம் என்பது என்னன்னா, அது ஒரு அடிக்ஷன், போதை. அந்த போதை வந்து விடாது. திரும்ப 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 அதை விளையாடணும், அதே பண்ணணும்னு தோணும். இப்படி பார்த்தோம்னா சூதாட்டங்கள் பல வகைப்படும். ரம்மியில் ஆரம்பித்து 3 சீட்டில் இருந்து உள்ளே வெளியே, அப்புறம் அந்த கட்டை போட்டு லங்கர் கட்டை உருட்டுறதுலேருந்து எல்லாமே சூதாட்டம் தான். சரியா? இதுதான் சூதாட்டத்தில் வரும், அதுதான் சூதாட்டத்தில் வரும்லாம் கிடையாது. சூதாட்டம்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டு கட்டினோன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு உனக்கு திருப்பி தருவேன். அதை எப்படி தருவேன்ற ப்ராசஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும். அது 13 கார்டு போட்டு விளையாடுற ரம்மியாக இருக்கலாம், இல்லை 3 கார்டு போட்டு விளையாடுற 3 சீட்டாக இருக்கலாம், இல்லை உள்ள வெளியே போட்டு விளையாடுற கார்டாக இருக்கலாம், லங்கர் கட்டையாக இருக்கலாம், இல்லை சக்கரத்தை சுற்றி விட்டு பாலை உள்ளத்துக்கு போட்டு அந்த பால் எங்கே போய் உட்காருதோ அந்த நம்பர், அந்த கலர், அதுக்கு சூதாட்டம். ஒன்றும் இல்லை. அடுத்த நான் இப்போ தாயக்கட்டையை உருட்டுறேன், 5 வரும், 5 வந்தால் உனக்கு டபுளாக தரேன்னு சொன்னாங்கன்னா அதுவும் சூதாட்டம் தான். எல்லாமே சூதாட்டம் தான். சூதாட்டத்தில் பல வகைகள் உண்டு, பல முறைகள் உண்டு. முறைகள் தான் மாறுமே வழிய எல்லா சூதாட்டத்துலேயும் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்றதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அது மல்டி லெவல் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் அதுவும் ஒரு சூதாட்டம் தான். சரியா? அது மட்டும் மார்க்கெட்டிங் அப்படி இப்படின்லாம் பேர் வருதுன்னெலாம் நினச்சி பயந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபா வரும், 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சூதாட்டம். சரியா? 1000 ரூபா பேங்க்கில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வட்டி வரும், 10 ரூபா 15 ரூபா வட்டி வரும், அவ்வளோதான். அது வந்து வட்டி கொடுக்குறது. மற்ற எல்லாமே சூதாட்டம் தான், ஒரு ஏமாத்து வேலையாக தான் இருக்கும். இப்போ புதுசாக என்ன சூதாட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை சுற்றிடும். ஏன்னா அதை கேட்டப்போ எனக்கே ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி தலையை சுற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, நான் வந்து ஒரு ஆட்டோவில் வந்துகிட்டு இருந்தேன். அந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து நான் ஏதோ நல்லா பேசிட்டு வந்தார். இதோட முடிஞ்சுதா, இன்னும் அடுத்த ட்ரிப்பு எங்கேயும் போவீங்களா அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி அவ்வளோதான் சார், எனக்கு குழுக்கள் டைம் ஆயிடுச்சு அப்படின்னாரு. குழுக்களா? என்ன குழுக்கள்? நான் ஏதோ சீட்டு கிட்டு போட்டிருப்பாரு போல இருக்குது.
அந்த சீட்டு பணம் வாங்குறதுக்கு குலுக்கலில் தேர்ந்தெடுத்து யாருக்கு கொடுக்குறதுன்னு சில குலுக்கல் சீட்டெலாம் நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக அவர் ஒரு மேட்டர் சொன்னார். அதான் எனக்கு தலை சுற்றிடுச்சு. என்னென்னா, இவங்கெல்லாம் அந்த வண்டி ஓட்டுறாங்கல்ல, இந்த ஆப் மூலமாக ரேப்பிடோ, ஓலா, ஊபர் அப்படின்லாம் வருதில்ல, இதில் வந்து காலையில் எந்திரிச்சு சவாரி இவங்க எடுக்கிறாங்கல்ல, அந்த சவாரி எடுத்தோடனே எடுக்கும்போது அந்த கஸ்டமர் வந்து ஒரு ஓடிபி நம்பர் சொல்லுவார். அந்த ஓடிபி நம்பரை அவங்க போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடணும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சவாரி அப்படின்னு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா மட்டும் பார்த்தாது, 240 ரூபா பணம் கட்டணும். சரியா? அது என்ன கணக்கு 240ன்னு தெரில. ஒன்று 200 இருக்கலாம், இல்லை 250 இருக்கலாம். நடுவில் ஏதோ ஒரு கணக்கு வச்சு 240ன்னு ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க. அந்த அமௌண்ட்டை கட்டிட்டிங்கன்னா சாயங்காலம் குலுக்கல் நடக்குமா. அந்த குலுக்கலில் 4 நம்பர் குலுக்கி எடுப்பாங்க. எடுத்தால் அந்த நம்பரும் இந்த ஆட்டோ ஓட்டுநர் காலையில் அனுப்பிச்சிருந்தார் ஃபஸ்ட்டு ஓடிபி எனக்கு இதான்னு, அது 2ம் மேட்ச் ஆச்சுன்னா, எப்படி இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர்னு போகிறேன்னு வச்சிங்களேன், ராமுன்னு ஒரு டிரைவரோ இல்லை குமார்னு ஏதோ ஒரு டிரைவரு இல்லை யாரோ ஒரு டிரைவர்னு வச்சுப்போம். அந்த ஆட்டோவில் ஏறும்போது அவர் என்கிட்ட ஓடிபி கேட்பார். அதை கொடுத்தோடனே அவர் இது பண்ணிட்டு ஓகே பண்ணி ஓட்டுவார். அப்போ அவர் அதை போட்டதுக்கப்புறம் அந்த ஓகே பட்டன் அமுக்குவார் பார்த்தீங்களா, அமுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுவார். அனுப்பிட்டா சாயங்காலம் குலுக்கல் இப்போ நான் வந்து 88 36 அப்படின்னு ஒரு நம்பர் எனக்கு வந்திருக்குன்னு கொடுக்குறேன் என்னோடய ஓடிபியை. அந்த ஓடிபி இவர் வந்து அனுப்புகிறார். சாயங்காலம் போகும்போது அந்த குலுக்கலில் அதே 88 36ன்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரைஸு 4 லட்சம் ரூபாய். என்ன சார் தலை சுற்றுதுன்றீங்களா? ஆமாம், இப்படிலாம் கூட சூதாட்டம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களே. முதல் பரிசு 4 லட்சம், ரெண்டாவது பரிசு 1 லட்சம். என்ன 1 லட்சம்னா அடுத்த 3 நம்பர் 88 36ன்னு இருக்க வேணாம், 98 36 கூட இருக்கலாம், இல்லை 78 36 கூட இருக்கலாம். அந்த 8 36 கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் இரண்டாவது பரிசு. மூணாவது பரிசு இருக்கா? இருக்குது. மூணாவது பரிசு வந்து கடைசி 2 நம்பர் மட்டும் ஒன்றா இருந்தால் போதும், வெறும் 36ன்னு இருந்தால் போதும். சரியா? அந்த வெறும் 36 கரெக்டாக மேட்ச் ஆச்சுனாலே, அதாவது 97 36 அப்படி இருந்தாலும் இந்த 36 மேட்ச் ஆகுதுன்றதுக்காக அதுக்கு 10,000 ரூபாய் பரிசாம். கடைசி நம்பர் மேட்ச் ஆனால் போதுமா, கடைசி நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா 1000 ரூபா பரிசு. எது 6ன்னு முடிஞ்சிருந்தால் கூட 1000 ரூபா பரிசா. இப்படி 4 வகையான பரிசுகள்லாம் அறிவித்து பெரிய குழுக்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுனே தெரில. இதுக்கு வந்து அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? உடனே இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறதா அப்படி இப்படின்னு இல்லை. அது திமுக அரசாங்கம்னு கூட இல்லைங்க, அதிமுக கூட வேணாம், இது பாஜக அரசாங்கமாக இருந்தால் கூட தான் என்ன செஞ்சிட முடியும்? இவங்களாம் புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சி இவங்களே போய் புதுசாக ஏமாந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இப்போ இதை நம்ம சொல்கிறோம், இந்த செய்திகளை நீங்கள் பகிர்வீங்க, கண்டிப்பாக பகிருங்க. பகிரும்போது இது எப்படியோ காவல்துறை சார்ந்தவர்கள் கண்ணுக்கு போய் சேரும். அப்படியே போனால் மட்டும் அவங்க மட்டும் இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது எங்கே நடக்குதுன்னே தெரியாத. அது அந்த போட்டியில் அந்த குழுக்களில் கலந்துக்கிறவங்க மட்டும் வாங்கக்கூடிய அந்த பணம் கட்டுறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லவா போகிறாங்க? சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக? அப்போ இதை எப்படி தான் கண்டுபிடிச்சி போய் காவல்துறை இதெல்லாம் நிப்பாட்ட போகிறாங்கன்னு நமக்கும் தெரியல. நாமும் அவர்களை போல் யோசிச்சு தான் இருக்கிறோம். இது சும்மா என்ன சார் 1 லட்சம் போச்சு அப்படி இப்படின்லாம் ஆரம்பத்தில் சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 240 ரூபா, சரியா? ஒரு மாதத்துக்கு ரவுண்டாக 250ன்னு வச்சுக்கிங்க. 10 நாளைக்கு 2500 ரூபா, ஒரு மாதத்துக்கு 7500 ரூபா, 10 மாதத்துக்கு 75,000 ரூபா, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வந்துருச்சா? யோசிச்சு பாருங்கள். இதை நடத்தும் நபர் ஒரு 10,000 பேர் சேர்த்து வச்சுருக்கிறான்னு வைங்களேன். யோசிச்சு பாருங்கள், 10,000 பேர் பணம் கட்டுறாங்க. ஆளுக்கு 240 ரூபா கட்டினாங்கன்னா 10,000 × 240 24 லட்சம் ரூபாய் ஒரே நாள் கலெக்ஷன். இதில் பரிதாபத்துக்குரியவர்கள் யாருன்னா இந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் இந்த கார் ஓட்டுநர்களும் தான். ஏன் பரிதாபத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா, அவர்கள் வந்து ஒரு இப்போ ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1,500 ரூபாய்க்கு சம்பாதிச்சுடுவாரா? 1,500 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சிங்கன்னா கூட ஒரு 300 ரூபா வந்து 350 ரூபா வந்து பெட்ரோலுக்கோ கேஸுக்கோ போயிடும். ஒரு 150 ரூபா அவரோட சாப்பாடு, டீ செலவு, அது இதுன்னு வச்சுப்போம். 500 ரூபா போச்சு. 500 ரூபா போக மிச்சம் 1000 ரூபா இருக்குது. இந்த 1000 ரூபாயில் ஆட்டோவோட டியூ இல்லைனா ஆட்டோ வாடகைக்கு எடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிங்க. 400 ரூபா ஆட்டோ வாடகைக்கு போயிடுது. மிச்சம் 600 ரூபா இருக்குது. இந்த 600 ரூபாயில் 250 ரூபாய் கொண்டு போய் இவர் இதில் கட்டிடுறாரு. முடிஞ்சு போச்சா? மிச்சம் எவ்வளோ இருக்குது?
350 ரூபா இருக்குது. இந்த 350 ரூபா வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், எப்படி குடும்பம் நடத்துவார்? 4 லட்சம் விழும்னு நினச்சி ஒரு வருஷத்தில் 1 லட்ச ரூபா காலி பண்ணி வைப்பார். அப்போது இதிலிருந்து அவர்களை எப்படி மீட்பது, அவர்கள் எப்படி வெளிவர போகிறாங்க, இதை அரசாங்கம் எப்படி கையாள போகிறது, கையாளுறதுக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வழியே தெரியலங்க. இது இந்த ஒரு பில்டிங்கில் வச்சு நடக்குது, அந்த பில்டிங்கில் வச்சு நடக்குதுன்னு சொன்னால் போய் பிடிச்சிடலாம். இது வர்ச்சுவலாலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப்போ டெலிகிராம் குரூப்புக்கு அனுப்பிச்சிட்றாங்க. அங்கே இருந்துக்கிட்டு அவங்க வந்து ரிசல்ட் எடுத்து போட்டு இன்றைக்கி வெற்றி பெற்றவர் இவர் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்போ இதுலேருந்து எங்கேருந்து கண்டுபிடிப்பீங்க? அவனை எங்கே ஃபிசிக்கலாக எங்கே போய் பிடிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. இது வந்து ஒரு திடீரென்று பரவி இருக்கக்கூடிய ஒரு வியாதி. இது சென்னையில் மட்டும்தான் இருக்கா, இல்லை இன்னும் பல்வேறு நகரங்களில் நடக்குதான்னு தெரியல. இதை பார்த்து வேறு ஏதாவது ஒரு நகரத்தை சேர்ந்தவன் இதை ஒரு வேலையாக ஆரம்பிச்சிடக்கூடாதுன்றது தான் என்னது அடுத்த கவலையும் கூட. ஏன்னா சில செய்திகள் போடவே பயமாக இருக்குது. போட்டோம்னா ஆஹா இது நல்ல மேட்டராக இருக்குன்னு வேறு எவனாவது அதையே ஒரு தொழிலாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த சூதாட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டும் நண்பர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு சின்ன வேண்டுகோள், தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கிங்க. ஒரு காலத்துலேயும் இதெல்லாம் நடத்துகிறவனுக்கு நஷ்டம் வராது, கலந்துக்கிற நமக்கு தான் நஷ்டம் வரும். ஸோ தயவு செய்து இந்த சூதாட்டத்தில் கலந்து கொள்ளும் நபராக நீங்களும் இருந்தால் நாளை முதல் உடனடியாக அதை விட்டுருங்க. அந்த 250 ரூபாய்க்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுங்க, இல்லை சேர்த்து வைங்க, இல்லை நீங்களே எதாவது வாங்கி சாப்பிடுங்க. சரியா? தேவையில்லாமல் அந்த பணத்தை இழக்காதீங்க. அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார், நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க.